ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து கேஎஸ்பியை பற்றி நிறைய அப்டேட் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனாலும் நிறைய பேர் போய் பார்க்க மாட்டேன்றாங்க. கேஎஸ்பியில் இருக்க பிரச்சனைகளை மட்டும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு நண்பர் கமல்தாஸ் சார், அவங்க வந்து முன்னாள் இராணுவ வீரர். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அவங்க வந்து கேஎஸ்பியில் வந்து 2025 வருஷம் கேஎஸ்பி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்படி அப்ளை பண்ண போகும்போது அவங்களோட ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் IFSC கோடு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் கேஎஸ்பியில் போய் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அது ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி இது என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து சின்ன ஒரு கைட்னஸ் கொடுத்தோம் அவங்களுக்கு. அதைப்படி அவங்க செஞ்சாங்க. இப்போ அவங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் பகிருங்க. கேஎஸ்பி அவங்க எல்லாருக்குமே தெரியும், சில்ட்ரன் எஜுகேஷன் லோன்ஸ் கல்வி உதவித்தொகை வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளை நம்ம சரியான இடத்துல பண்ணணும். தவறான இடத்துல பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்சர்வேஷன் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் செஞ்ச தப்பை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 30 நாள் அதுக்கான டைம் கொடுப்பாங்க, அண்டர் அப்சர்வேஷன் சொல்லி. அந்த 30 நாளில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்க்காம இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு அவங்க வந்து அனுப்பிச்ச அந்த ஒரு அப்சர்வேஷனுக்கான மெசேஜ், அதாவது நார்மல் ஃபோன் மெசேஜ் அண்டு இமெயில், இது உங்களுக்கு கிடைக்கலையோ, இல்லை டெக்னிக்கல் எரர் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வராமல் இருந்துச்சு, நீங்கள் பார்க்காம இருந்துட்டிங்கன்னா உங்களோட மனு வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 30 நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக கேஎஸ்பி சர்வர்லேருந்து அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி போயிடும். ஆனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து லாகின் பண்ணி பார்க்கும்போது யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பின் ரிஜெக்டட் அப்படின்னு தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு, உங்களால் ரீஅப்ளை பண்ண முடியாது. அப்போ அந்த பணம் அந்த வருஷத்துக்கான 48,000 ரூபாய் உங்களால் வாங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக ஏற்படும். இப்போ இந்த மாதிரி யாருக்காவது அப்படி ஆச்சு, கேஎஸ்பியில் போய் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆச்சு, உங்களுக்கு இமெயில் வரல, SMS வரல, எந்த இன்டிமேஷனும் இல்லை அப்படின்னா, இப்போ நம்மளோட முன்னாள் இராணுவ வீரர் கமல்தாஸ் சார் என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அவங்களுக்கு நம்ம சின்ன கைட்னஸ் கொடுத்துருந்தோம். அவங்க அதை பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம ரீசப்மிட் பண்ணியிருக்கோம். அதை கேளுங்க. இராணுவ வீரர்கள் மற்றும் இந்நாள் இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். என்னுடைய பேர் கமல்தாஸ், முன்னாள் இராணுவ வீரர், MEG குரூப்பை சேர்ந்தவன், வேலூர் மாவட்டம். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய தரப்பில் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது என்னவென்றால், லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து CEக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். கேஎஸ்பியில் CE சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் லோன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்பப்போ செக் பண்ணுவேன். நான் என்னுடைய மெயில் உள்ள செக் பண்ணுறாள். ஆனால் வெப்சைட் செக் பண்ண மாட்டேன். வெப்சைட் செக் பண்ணுவேன், எப்போ நான் டைம் செக் பண்ணுவேன். ஆனால் ரெகுலராக மெயில் செக் பண்ணுவேன். இது என்ன ஆயிருதுன்னா, அந்த 2026 ஏப்ரல் 9 என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் வந்துருக்குது. என்னுடைய பேங்க் கோட் நம்பர் தப்புன்னு சொல்லிட்டு. இது எந்த இன்டிமேஷன் மெயில் பண்ணல, யாரும் பை ஃபோனும் பண்ணல எனக்கு. நான் அந்த பிட்வீன் கேப்பில் ஏப்ரல் 9 மே 9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க எனக்கு. பட் இந்த 1 மினிட் இந்த கேப்பில் நான் செக் பண்ணல, வெப்சைட் செக் பண்ண, மெயில் செக் பண்ணல. ரெகுலராக மெயில் டெய்லி செக் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் நான் மே 15 அப்புறம் எடுத்து பார்க்கும்போது, ஓப்பன் பண்ணி இப்போ வெப்சைட்டில் பார்க்கும்போது பார்த்தா ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட்னு வருது. என்ன பண்ணலாம், எது பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அப்போ நான் வந்து நான் பண்ணேன், கேஎஸ்பி ஹெல்ப்லைன் நம்பர் 011-2086-2446. மறுபடியும் ஒரு முறை 011-2086-2446 இந்த நம்பருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண பிறகு அங்கே ஒரு மேடம் லிஃப்ட் பண்ணாங்க. அந்த மேடம் லிஃப்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராப்ளம் சொன்னேன். இந்த மாதிரி மேடம், இந்த கோடு நம்பர், பேங்க் கோட் நம்பர் தப்பாக இருக்குது. நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் எனக்கு எதுவும் பண்ணலை, மெயிலும் பண்ணல, ஃபோனும் பண்ணல. பட் அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ரிஜெக்ட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கிறீங்க. ரிஜெக்ட் ஆகி போச்சு அப்ளிகேஷன் வந்து. நான் என்ன பண்ணணும் மேடம்னா, அவங்க நாங்கள் சரி சார், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எழுதுங்க. அப்ளிகேஷன் எழுதிட்டு இந்த மாதிரி என்னுடைய அப்ளிகேஷன் ரீஸ்டோர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ், உங்களுடைய டீட்டெயிலாக மொத்தம் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஜில்லா சைனிக் போர்டு
போயிட்டு உங்கள் டைரக்டருடைய சைன், கவுண்டர் சைன் ஒன்று வாங்கிட்டு பை போஸ்ட் ஒன்று அனுப்புங்க சார் எனக்கு, அதுக்கப்புறம் ஒரு மெயில் ஒன்று பண்ணுங்க அப்படின்னாங்க. அதன் பிற்பாடு நானும் அதே மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று எழுதிட்டு எங்கள் ஜில்லா சனிக்கு போயிட்டு டைரக்டர் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு சைன் பண்ணி பை போஸ்ட் அனுப்பிச்சேன், ஒரு மெயில் அனுப்பினேன். அதை பண்ண பிற்பாடு இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்தாங்க. மறுபடியும் அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து நான் என்ன அதை எடிட் பண்ணுமோ அதை எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்ளிகேஷன் சேவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பல பிரச்சனை உங்களுக்கு வரும், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம கேஎஸ்பி நம்பர், நான் சொன்ன நம்பரை போய்ட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்காக உதவுறதுக்காக மாணிக்கம் சார் மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு எத்தனையோ ராணுவ வீரர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறாரு சார் மாதிரி ஆள். அவரே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு சார் தான் இதெல்லாம் சொன்னார், ஐடியா எப்படி பண்ணணுன்ட்டு நான் அது மாதிரி பண்ணேன். சரி, எனக்கு வந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு வர பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ் தான். நான் என்றைக்குமே இந்த வீடியோவில் சொல்கிறது தான் விழிப்புணர்வு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், நம்மளோட வீடியோஸை நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்ற ஆர்மி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எனக்காக போடக்கூடிய வீடியோஸ் கிடையாது. நானும் எத்தனையோ நார்த் இந்தியன் யூடியூப் சேனலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சானிக் வெல்ஃபேர், சானிக் பாட்சாலா, சாந்திரி இன்ஃபோ, இன்னும் எத்தனையோ இருக்குது. நம்மக்கிட்ட நண்பர்களாக தான் இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட நோக்கம் அவங்கள மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம தமிழில் வீடியோ போட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்கள் குடும்பத்தாருக்கு, நான் இராணுவ வீரர்களுக்கு போடுறதா இருந்தால் ஹிந்திலேயே போட்டுருவேன். ஆனால் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு, அவங்களோட மனைவிக்கு, அவங்களோட குழந்தைங்களுக்கு, அவங்களோட அம்மா அப்பாவுக்கு அவங்க இல்லாத போது ஹிந்தி தெரியாமல் கஷ்டப்படக்கூடாது. டாக்குமெண்டேஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அதுபடி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம வீடியோஸ் ஆரம்பித்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. முடிஞ்சால் மெம்பர்ஷிப் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஏன் மெம்பர்ஷிப்க்கு இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா, மெம்பர்ஷிப் எடுத்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நம்மளோட வீடியோஸை பூஸ்ட் பண்ணும். ப்ளஸ் மெம்பர்ஷிப்க்கு இமீடியட்டாக வீடியோஸ் வந்துடும். இப்போ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் அடுத்த 10 செகண்டில் அவங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும். மற்றவங்களுக்கு வீடியோ 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் அவங்க யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணும். இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். நம்ம வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான் நம்ம போடுவோம். நம்ம வீடியோவில் ஜாதி, மதம், இனம் இந்த மாதிரி எதுவும் போட மாட்டோம். ஒன்லி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் நம்மளால் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ESM தம்பிஸ் டீம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இது வந்து கண்டிப்பாக நம்ம ராணுவ சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதால தான் நம்ம வந்து விஷயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அவேர்னஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா நண்பர்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறையா பேர் வந்து பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். Thank you very much watching this video. Jai Hind. நம்மளோட வெப்சைட் இருக்குது. நம்ம வெப்சைட் www.esmthabis.com. அதுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. பிளாங்க் ஃபார்ம் இருக்குது, ஜிஓஸ் இருக்குது, சர்க்குலர்ஸ் இருக்குது.